அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி மத்திய அளவில் மத்திய தகவல் ஆணையத்தையும் மாநில அளவில் மாநில தகவல் ஆணையங்களையும் அமைச்சாங்க. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சட்டம். ஏன்னா இப்போ ஒரு பொது நிறுவனம் இருக்குது, பொது அலுவலகங்கள்லாம் இருக்குது. அந்த அலுவலகங்களை பற்றி ஒரு சாதாரண மக்களாகிய யார் வேணாலும் என்ன பண்ண, இந்த குடிமக்கள் யார் வேணாலும் என்ன பண்ணலான்னா அந்த நிறுவனத்துடைய தகவல்களை கேட்டு பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்டம் தான் தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகேங்களா, பாருங்க. சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தை முதலில் இயற்றிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். ரொம்ப முக்கியமானது இது. ஏன்னா எப்போவுமே ஒரு சட்டமோ இல்லை ஒரு அமைப்போ பற்றி படிக்கிறோன்னா இது மாதிரி முன்னாடி ஏதாவது நாடு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸ்வீடன் தான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை முதல்ல இயற்றியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2002 தகவல் சுதந்திர சட்டம் சொல்லுவோம், இல்லைன்னா சுதந்திர தகவல் சட்டம், ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை நம்ம கொண்டு வரோம். இதுவும் அதே தான். ஓகேங்களா, இந்த சட்டத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜூன் 15, 2005 மாற்றி தகவல் அறியும் உரிமை சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. சில விஷயங்களை எல்லாம் மாற்றி தகவல் அறியும் உரிமை சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். எப்போ இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2005. இது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005. ரொம்ப முக்கியமான டேட். அக்டோபர் 12, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வருது. இதுக்கு முன்னாடி அது மாதிரி சட்டம் இயற்றியிருக்காங்களான்னு கேட்டால் அது நமக்கு தெரியணும். தகவல் சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா, அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான், இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் மத்திய தகவல் ஆணையம் ஒன்று அமைச்சாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களில் மாநில தகவல் ஆணையங்களை அமைக்கிறாங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனையும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 அட்டவணைகள் இருக்குது. எத்தனை பிரிவுகள் இருக்குன்னா 31 பிரிவுகள் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். 2 அட்டவணைகள் இருக்குது, 31 பிரிவுகள் இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில். சரி, இந்த நோக்கம் என்னங்க? இந்த சட்டத்துடைய நோக்கம் என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனத்திலும் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிக்கும் பொருட்டு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அந்நிறுவனம் பற்றிய தகவல்களை பெற கொண்டு வரப்பட்டது. ஒரு அரசு நிறுவனம் இருக்குது, அந்த அரசு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன டவுட் வேணாலும் அந்த நிறுவனத்தை பற்றி இருக்கலாம், அதையே நம்ம கேட்டு அந்த தகவல்களை அவங்கக்கிட்ட இருந்து பெற முடியும். அதற்காக குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகேங்களா, எதற்காக? வெளிப்படைத்தன்மையையும் அந்த அரசு நிறுவனத்துடைய வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிப்பதற்காக. ஏன்னா மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு அதாவது மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்கள் இந்த மாதிரி தகவல்களை நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு இனி அந்த நிறுவனங்கள் நல்லபடியாக செயல்பட ஆரம்பிக்கலாம். அதுக்காகவும் தான். ஓகேங்களா, அப்போ அந்த வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வையும், ஃபஸ்ட்டு வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று வந்துச்சுனாவே பொறுப்புடைமை வந்துடும். நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்க அப்படின்னாவே நம்ம என்னவா இருப்போம்? கரெக்டாக இருப்போம். நம்ம யாருமே நம்மளை கவனிக்கலை அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் இருப்போம். ஆனால் நம்மளை எல்லாருமே கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம பேசுகிற வார்த்தை, செய்யக்கூடிய செயல், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? கவனமாக பண்ணுவோம்ல. அதுதான் பார்க்குறாங்கன்னாவே வெளிப்படைத்தன்மைன்னு ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொறுப்புணர்வு இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த தகவல் அறியும் சட்டத்தை முதலில் இயற்றிய நாடு ஸ்வீடன். 2002 தகவல் சுதந்திர சட்டம்னு கொண்டு வராங்க இந்தியாவில். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஜூன் 15, 2005 தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றாங்க. நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005. இதன் அடிப்படையில் மத்திய தகவல் ஆணையத்தையும் மாநில தகவல் ஆணையங்களும் ஏற்படுத்துகிறாங்க. இந்த சட்டத்தில் 2 அட்டவணைகள், 31 பிரிவுகள் இருக்குது. ஓகேங்களா, இதனுடைய நோக்கம் தெரிஞ்சது தான். சரி, இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் சில கூறுகள்லாம் கொடுத்துருப்பாங்களே. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒரு பொது தகவல் அதிகாரி இருப்பாங்க. ஒவ்வொரு அரசு நிறுவனத்துலேயும் ஒரு பொது தகவல் அதிகாரியை நம்ம என்ன பண்ணணும்? நியமிக்கணும். இச்சட்டத்தின் கீழுள்ள, இந்த சட்டத்தின் கீழே எந்தெந்த அரசு நிறுவனங்கள்லாம் வருதோ அதில் அனைத்து நிறுவனங்களிலும் ஒரு பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும்.
ஓகேங்களா? சரி, இவர் என்ன பண்ணணும் பாருங்க. தகவல் வேண்டிய நபர் தனது வேண்டுகோளை எழுத்துப்பூர்வமான விண்ணப்பமாக இவரிடம் கொடுக்க வேண்டும். ஒரு பொது தகவல் அதிகாரி ஒவ்வொரு நிறுவனத்திலும் இருப்பார். அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ எனக்கு இந்த ஒரு தகவல் வேணும், ஒரு நிறுவனத்துடைய ஒரு தகவல் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பமாக எழுதணும். போய் கேட்கக்கூடாது. ஒரு விண்ணப்பமாக எழுத்துப்பூர்வமான விண்ணப்பமாக எழுதி நான் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? அந்த நிறுவனத்துடைய பொது தகவல் அதிகாரிகிட்ட கொடுக்கணும். ஒருவேளை எனக்கு எழுத படிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு எழுத படிக்க தெரியாமல் இருக்குது, அப்போ அந்த இடத்துல எனக்கு யார் உதவி பண்ணணும்? அந்த பொது தகவல் அதிகாரி எழுதி தர்றக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் என்ன பண்ணணும், நான் சொல்ல எழுதுறக்கோ அவரும் எனக்கு என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. எழுத்துப்பூர்வமான விண்ணப்பமாக நம்ம கொண்டு கொடுக்கணும். ஒருவேளை எழுத தெரியல எழுத படிக்க தெரியல அப்படின்னா அந்த பொது தகவல் அதிகாரியே நமக்கு என்ன பண்ணுவார், உதவி பண்ணுவார். அப்போ பொது தகவல் அதிகாரி தான் என்ன பண்ணுவார், நம்ம கேட்குற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு கொடுப்பார். ஓகேங்களா? அந்த டேயில் என்னன்னு நம்ம பார்க்கலாம். விண்ணப்பத்தில் கோரப்பட்ட தகவலை கொடுக்கக்கூடிய பணி யாருடைய பணி? இந்த பொது தகவல் அதிகாரி தான். அவர் தான் கொடுக்கணும் நமக்கு. அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் ஒரு உதவி பொது தகவல் அலுவலரை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பொது தகவல் அதிகாரி இருக்காரா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறக்காக ஒரு உதவி பொது தகவல் அலுவலர் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்திலையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டுகோள் குறிப்பிட்ட பொது நிறுவனத்தை சாராமல் வேறொரு பொது நிறுவனத்தோடு தொடர்புடையதாக இருப்பின் அதனை அந்நிறுவனத்திற்கு 5 வேலை நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் அனுப்ப வேண்டும். இப்போ நாம் அதாவது ஒரு தகவல் கேட்டு ஒரு எழுத்துப்பூர்வமாக ஒரு விண்ணப்பம் எழுதி பொது தகவல் அதிகாரிகிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கேட்ட விஷயம் இன்னொரு நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொது தகவல் அதிகாரி அந்த விண்ணப்பத்தை பாருங்கள், பொது நிறுவனத்தோடு தொடர்புடையதாக இருப்பின் அதனை அந்நிறுவனத்திற்கும் என்ன பண்ணணும், 5 வேலை நாட்களுக்குள் அந்த பொது தகவல் அதிகாரி அனுப்பணும். நம்ம கேட்ட தகவல் அவங்க இன்னொரு நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருக்குங்கிற பட்சத்தில் அவர் 5 நாட்களுக்குள்ள அந்த நிறுவனத்துக்கு அவர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து நிறுவனங்களிலும் ஒரு பொது தகவல் அதிகாரி இருக்கணும், ஒரு உதவி பொது தகவல் அதிகாரி இருக்கணும், எழுத்துப்பூர்வமான விண்ணப்பம் கொடுக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒருவேளை வேறு நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்துச்சுன்னா அந்த பொது தகவல் அதிகாரி என்ன பண்ணணும், 5 வேலை நாட்களுக்குள் அந்த நிறுவனத்துக்கு எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையதாக இருந்ததோ அந்த நிறுவனத்துக்கு அவர் அனுப்பணும். சரி, இப்போ நம்ம போய் அந்த விண்ணப்பம் கொடுக்குறோம்ல, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா தகவல் பெறுபவர், அதான் நம்ம தான் தகவல் நம்ம கேட்குறோம்ல, அவங்க விண்ணப்பத்தில் தன்னுடைய பெயர் மற்றும் முகவரியை தவிர வேறு விவரங்களை என்ன பண்ண வேண்டியதில்லை, குறிப்பிட தேவையில்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தகவல் பெறுவதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய பெயர் முகவரி மட்டும் இருந்தால் போதும். அந்த விண்ணப்பத்தில் நாங்கள் ஏன் இந்த தகவலை கேட்குறோம் அப்படிங்கிற அந்த காரணம்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பெயரும் முகவரி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த விண்ணப்பத்துடன் என்ன கொடுக்கணும்னா ரூபாய் 10க்கான அஞ்சலகை ஆணை அல்லது வங்கி காசோலை அல்லது வங்கி கேட்போலை போன்றவற்றில் ஒன்றினை அந்த அதிகார அமைப்பின் அலுவலருக்கு வழங்கும் வகையில் இணைத்தல் வேண்டும். அதில் அந்த 10 ரூபாய்க்கான ஸ்டாம்ப்புன்னு சொல்லுவாங்களே, போஸ்ட் ஸ்டாம்ப்பு, இல்லைன்னா வங்கி காசோலை, இல்லைன்னா வங்கி கேட்போலை, இதில் ஏதாவது ஒன்று அந்த அலுவலருக்கு அந்த கொடுக்கும்போது அது இணைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம விண்ணப்பிக்கிறோம்ல, அந்த விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படவில்லை எனில் மூத்த அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம். வேறு காரணங்கள் அதாவது நம்ம விண்ணப்பிச்ச 30 நாட்களுக்குள்ள அவங்க பதில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களே, அந்த பொது தகவல் அதிகாரி எங்களுக்கு இப்படி பதில் சொல்லலை, 30 நாள் ஆயிடுச்சு இன்னும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாம் மூத்த அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன பண்ணலாம், இதையே மேல்முறையீடு பண்ணலாம். வேறு எப்பப்பெல்லாம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை தவறான தகவல் கொடுக்கறது, பொருந்தாத வகையில் தகவல் கொடுக்கறது, இப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், மூத்த அதிகாரிகிட்ட என்ன பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம். சரி, அப்போவும் அதில் அந்த நம்ம அப்பீல் பண்ணுறோம்ல, மேல்முறையீடு பண்ணுறோம்ல மூத்த அதிகாரிக்கிட்ட பொது தகவல் அலுவலரை பற்றி, அப்போ அந்த மூத்த அதிகாரியும் எந்த ஸ்டெப்பு எடுக்கலை அப்படின்னா அடுத்ததாக நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். எங்கே மேல்முறையீடு பண்ணலான்னா அடுத்ததாக 2வது மேல்முறையீடு 90 நாட்களுக்குள்
நாம் இவங்கக்கிட்ட சொல்கிறோம், மேல்முறையீடு பண்ணுறோம், அவங்க முடிவெடுக்கலை அப்படின்னா அதிலிருந்து 90 நாட்களுக்குள் நம்ம எங்கே பண்ணலாம்? மத்திய தகவல் ஆணையத்திடமோ அல்லது மாநில தகவல் ஆணையத்திடமோ என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு பண்ணலாம். ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 30 நாட்களுக்குள்ள பொது தகவல் அதிகாரி பதில் சொல்லணும், தகவல் கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்கலன்னா மூத்த அதிகாரிகிட்ட சொல்லலாம். ஒருவேளை அவரும் எந்த பதிலும் சொல்லலை அப்படின்னா அதிலிருந்து 90 நாட்களுக்குள்ள நம்ம எங்கே மேல்முறையீடு பண்ணலாம்? மத்திய தகவல் ஆணையத்திலேயோ மாநில தகவல் ஆணையத்திலேயோ என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, சரியான தகவல் அளிக்கப்படாத நிறுவனத்திற்கு தகவல் கிடைக்க பெறும் நாள் வரை ரூபாய் 250 அபராதமாக விதிக்கப்படும். ஆனால் அந்த அபராத தொகையானது மொத்தமாக 25,000 மிகாமல் இருக்க வேண்டும். இப்போ ஒரு நிறுவனம் சரியான தகவல் கொடுக்கல அப்படின்னா அந்த தகவல் கொடுக்கிற வரைக்கும் டெய்லியும் 250 ரூபா அவங்க என்ன கொடுக்கணும்? அபராதம் கொடுக்கணும். ஆனால் அந்த தொகை 25,000 தாண்டிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே கொடுத்துடணும். டெய்லி 250 ரூபா அந்த தகவல் சரி பண்ணி நமக்கு கொடுக்கணும். கொடுக்குற வரைக்கும் 250 ரூபா கொடுக்கணும். ஆனால் அந்த தொகை 25,000 மேலே தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பெயர் முகவரி மட்டும் இருந்தால் போதும். தகவல் பெறுவதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டியது கிடையாது. அப்புறம் அந்த ரூபாய் 10க்கான அஞ்சலக ஆணையோ இல்லை வங்கி காசோலையோ இணைச்சு கொடுக்கணும். 30 நாட்களுக்குள்ளே நமக்கு பதில் சொல்லணும். ஒருவேளை பதில் சொல்லினா மூத்த அதிகாரிகிட்ட மேல்முறையீடு பண்ணலாம். வேறு காரணங்களுக்காகவும் என்ன பண்ணலாம்? முறையீடு பண்ணலாம். சரி, அந்த மூத்த அதிகாரியும் பதில் சொல்லலை அப்படின்னா 90 நாட்களுக்குள் நம்ம எங்கே மத்திய தகவல் ஆணையத்திலோ அல்லது மாநில தகவல் ஆணையத்திடமோ என்ன பண்ணலாம்? மேல்முறையீடு பண்ணலாம். நமக்கு சரியாக தகவல் கிடைக்கல அப்படின்னா அந்த தகவல் கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்? அந்த 250 ரூபா என்ன பண்ணணும்? டெய்லி பே பண்ணணும். அதாவது அபராதமாக அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த தொகை 25,000 மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சரி, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே எல்லா நிறுவனங்களும் எல்லா அரசு நிறுவனங்களும் வந்துடும். சிலது மட்டும் இருக்காது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்னென்னா அரசின் சட்டம் இயற்றும் அமைப்பு. அரசுக்கு சட்டம் இயற்றுவாங்கல்ல, அந்த அமைப்பு எல்லாமே இதில் வந்துடும். அரசின் அனைத்து சட்டம் இயற்றும் அமைப்புன்னு என்னதுங்க? சட்டமன்றம். அரசின் அனைத்து துறைகளின் நிர்வாக அமைப்பு, நிர்வாகமும் வந்துடுது. அரசுடைய எல்லா துறைகளும் இருக்குல்ல, அதனுடைய நிர்வாக அமைப்பு வந்துடுது. நீதித்துறை வந்துடுது. பாருங்க, நீதித்துறை தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் இதில் வந்துடுது. அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்ற எல்லா அமைப்புகளும் வந்துடுது. பாராளுமன்ற சட்டமன்ற சட்டங்களின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்புகளும் வந்துடுது. பாராளுமன்றம் சட்டத்தின் மூலமாக சில அமைப்புகளை உருவாக்கியிருப்பாங்கல்ல, அதுவும் இதுக்குள்ளே வந்துடும். அரசால் கட்டுப்படுத்தும் நிறுவனங்களும் வந்துடும். அரசு உதவி பெறும் அரசு சாரா நிறுவனங்களும் வரும். அரசு உதவி பெறும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் வரும். உள்ளாட்சி அமைப்புகளும் வந்துடும். இவங்க எல்லாருமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்துடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அமைப்பில் யார்கிட்ட வேணாலும் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னா தகவலை கேட்க முடியும். சரி, அப்போ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராத நிறுவனங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, மெயினாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, டிஃபென்ஸு, பாதுகாப்பு இப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா? பாருங்க, எல்லைப்படைகள், சிறப்பு எல்லைப்படைகள், இந்த மாதிரி மத்திய சேம காவல் படை, சிஆர்பிஎஃப்னு சொல்கிறோம்ல, பாருங்க, அது சென்ட்ரல் சிஆர்பிஎஃப்ல சிபிஆர்எஃப், சென்ட்ரல் போலீஸ் ரிசர்வ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, அது. அடுத்து பாருங்கள், உளவுத்துறை. இது எல்லாம் இந்த மெயினாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகளும் வராது. ஏன்னா அது தொடர்பாக நம்மளால் கேட்க முடியாதுல்ல. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அமைப்புக்கிட்ட போய் நம்ம அது தொடர்பான தகவலை கேட்கக்கூடாது. அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப இது மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அதே மாதிரி பாதுகாப்பு அமைப்புகள் பாருங்கள், மத்திய உளவுத்துறை, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குன்னு சொல்லுவோம். அடுத்தது சிறப்பு எல்லைப்படைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை, சிபிஐயில் இதில் வந்துடுது பாருங்கள். அடுத்தது சிறப்பு சேவைகள் துறை, வருமான வரிகள் பொது இயக்குநரகம், அமலாக்கத்துறை. பாருங்கள், இது எல்லாமே வந்துடுது. இவங்களே இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஏஜென்சி தான். அடுத்து விமான ஆராய்ச்சி மையம், தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, உளவுத்துறை, மத்திய சேமக்காவல் படை. இது எல்லாமே இதில் வந்துடும். இதில் வராது, இந்த தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் வராத நிறுவனங்கள். அடுத்தது வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரகம். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இதில் வராது. அப்படி ஞாபகம் வச்சுட்டாவே நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேங்களா?
சரி பாருங்க, அடுத்தது மத்திய தகவல் ஆணையத்தை பற்றி பார்க்கலாம், மாநில தகவல் ஆணையத்தை பற்றி பார்க்கலாம். மத்திய தகவல் ஆணையம்னா நம்ம என்னங்க சொல்லுவோம், சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். எப்போ அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2005 கொண்டு வராங்க. ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கொண்டு வந்தாங்களா, அதன் அடிப்படையில் மத்திய தகவல் ஆணையம் 2005 கொண்டு வராங்க. எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. இதனுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமையியல் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே அதிகாரம் இதுக்கு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தங்க, அவங்க ஏதாவது ஒரு தண்டனையோ அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நடவடிக்கை எடுக்க சொல்லி மத்திய அரசு கேட்கலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப ரைட்ஸ் இருக்காது, தண்டனை கொடுக்கறதுல இவங்களுக்கு அதிகமான ரைட்ஸ் இருக்காது. அதுதான் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கு. அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பாங்க, 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஒரு சீஃப் இருப்பாரு, அது போக 10க்கு, அதாவது 10 உறுப்பினர்கள் இருக்கலாம், 10 உறுப்பினர்கள் வரை இருக்கலாம், அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த குடியரசுத் தலைவருக்கு இவங்களை நியமனம் பண்ணலாம் அப்படின்னு பரிந்துரைப்பதற்கு ஒரு குழு இருக்குது, அதுதான் பரிந்துரைக்கும் குழு. அதில் யார் யார் இருக்காங்கன்னா, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்பட்ட ஒரு கேபினெட் அமைச்சர் இருக்காங்க. அப்போ இந்த குழு, பரிந்துரைக்கும் குழு என்னன்னா 3 பேர் இருக்காங்க. இதில் யார் யார் இருக்காங்க, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர். இவங்க 3 பேர், இந்த குழு என்ன பண்ணுவாங்கன்னா, குழு சில நபர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பரிந்துரைப்பாங்க. அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தலைவரையும் உறுப்பினரையும் என்ன பண்ணுவார், நியமிப்பாங்க. ஓகேங்களா. தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, அரசியல் பணிகளில் ஈடுபடுவராக இருத்தல் கூடாது, ஆதாயம் தரும் பதவி வகிப்பவராக இருத்தல் கூடாது. இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கு வர மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஓகேங்களா. பதவி காலம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது. 5 ஆண்டுகள் இல்லைன்னா 65 வயது. இந்த வயதுகள்லாம் தான் கன்ஃபியூஸ் ஆகும் எல்லா அமைப்பும் பார்க்கும் பொழுது, பார்த்துக்கோங்க. மறு நியமனம் இவங்களை பண்ண முடியுமா, முடியாது. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் நிறைய அமைப்புகள் பாருங்கள், மறு நியமனம் பண்ண முடியாதுன்னு தான் போட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி இவங்க ஓய்விற்கு பிறகு எந்த ஒரு மத்திய மாநில அரசு பணிகளுக்கும் இவங்களை என்ன பண்ணக்கூடாது, நியமிக்கப்படக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் ஆணையர்கள் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கலாம். மறு நியமனம் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம்ல, ஒருவேளை அதில் தகவல் ஆணையர் இருக்கிறாங்க, தலைமை தகவல் ஆணையருடைய போஸ்ட்டு காலி ஆயிடுச்சு, தகவல் ஆணையர் தான் 10க்கு மேற்படாத உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்கல்ல, அதிலிருந்து ஒருத்தர் எடுத்து தலைமை தகவல் ஆணையரை போடலாம். ஆனால் அவங்களுடைய காலம் டோட்டலாக 5 இயர்ஸாக தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா. இங்கே தகவல் ஆணையராக ஒரு 2 வருஷம் இவர் வேலை செஞ்சுட்டாரு, அப்புறம் நீங்கள் இவரை வந்து தலைமை தகவல் ஆணையராக போட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம்தான் வேலை செய்ய முடியும், அந்த மாதிரி. ஓகேங்களா. அப்போ மறுநியமனம் தான் பண்ண முடியாது, ஆனால் ஒரு தகவல் ஆணையர் எடுத்து தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க முடியும். ஆனால் மொத்தம் அவருடைய காலம் அப்படிங்கிறது 5 வருஷமாக தான் இருக்கும். அப்போ முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஜாகத் ஹபிபுல்லா. முதல் தலைமை தகவல் ஆணையர் பார்த்தீங்கன்னா வஜாகத் ஹபிபுல்லா. இப்போ யார் தலைமை தகவல் ஆணையராக இருக்காங்கன்னா ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். இப்போ யாருங்க தலைமை தகவல் ஆணையராக இருக்காங்க, ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி அமைப்பை நீங்கள் இப்போ நான் சொல்லும் பொழுது இவங்க தான் இருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் இன்னும் ஒரு 6 மாதம் 5 மாதத்துக்கு மேலே இருக்குது எக்ஸாமே. அப்போ நீங்கள் போகிறக்கு அது என்ன வேணாலும் மாறலாம், தலைவரை மாற்றலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு டைம் இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸாம் போகிறக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணும் பொழுது இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒரு வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் உடனே அந்த நோட்ஸில் பெயர் மாற்றம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸில் நான் அதை தனியாக படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒதுக்கி வைக்காதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டாபிக் கவனிக்கிறீங்க, இன்னைக்கு இந்த டாபிக் கவனிக்கிறீங்களா, இது கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. இது வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு நியூஸில் வந்து இந்த தகவல் ஆணையரை வந்து வேற ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போவே போய் நீங்கள் எடுத்த நோட்ஸ்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட்டை. நான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும்பொழுது நான் தனியாக செப்பரேட்டாக அதெல்லாம் தனியாக படிச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஓகேங்களா. அதை நம்ம கடைசியில் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். சரி, அப்போ இவங்களை யார் சில காரணங்களுக்காக பதவி நீக்கம் பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். தலைமை தகவல் ஆணையருடைய சேலரி யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மத்திய தலைமை தேர்தல் ஆணையருடைய அந்த சேலரிக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு கொடுப்பாங்க, தலைமை தகவல் ஆணையருக்கு. அதே மாதிரி மற்ற தகவல் ஆணையர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர் உறுப்பினர்கள் இருப்பாங்களா, மற்ற
மற்றவங்க இருப்பாங்கல்ல, மற்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ மத்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவலாக தலைமை தகவல் ஆணையருக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி மத்திய தேர்தல் ஆணையர்கள் மற்றவங்க இருப்பாங்கள்ல, தலைமை இல்லாமல் மற்ற உறுப்பினர்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியே தான் இந்த மற்ற தகவல் ஆணையர்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பதவிக்காலம் 5 ஆண்டுகள், 65 வயது, மறுநியமனம் பண்ண முடியாது. ஆனால் தகவல் ஆணையரை தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கலாம். ஓய்வுக்கு பின்னாடி எந்த ஒரு மத்திய மாநில அரசு பணிகளிலையும் நியமிக்கப்படக்கூடாது. முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஜாஹத் ஹபீபுல்லா. தற்போதைய தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். பதவி நீக்கத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். மத்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே தான் தலைமை தகவல் ஆணையருக்கு கொடுப்பாங்க. மற்ற மத்திய தேர்தல் ஆணையர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதே தான் மற்ற தகவல் ஆணையர்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இன்னொன்று பாருங்கள், மத்திய தகவல் ஆணையத்திடம் கீழ்கண்ட தகவல்களை நம்ம பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த மாதிரி தகவல்கள் அப்படின்னா, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக ஒரு மத்திய அரசு ஏதோ ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அதையும் நம்ம கேட்க முடியாது. அவங்க என்ன வேணாலும் முடிவெடுத்துக்கலாம், அதையை நம்ம என்ன பண்ண முடியும், ஏன்னா அது ஒரு சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவாங்க, அதையும் நாம் போய் கேட்க முடியாது. அதே மாதிரி இராணுவம், பாதுகாப்புனாவே இராணுவம் வந்துடுது, இராணுவம் தொடர்பான விஷயங்களை நம்ம கேட்க முடியாது. அதே மாதிரி சர்வதேச ஒப்பந்தங்கள், ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருப்போம், அதை பற்றி தகவல்களை இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மேலே கேட்க முடியாது. அமைச்சரவை முடிவுகள் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்மளால் கேட்க முடியாது. அரசு துறைகளுக்கு இடையிலான அந்த உறவுகள் இருக்கும், அது தொடர்பான தகவல்களையும் நம்ம கேட்க முடியாது. பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஒப்பந்தங்கள், அமைச்சரவை முடிவுகள், அரசு துறைகள் இடையிலான உறவுகள், இது வெளியில் சொல்ல முடியாது, வெளியில் சொல்லக்கூடாது, இந்த தகவல்களை நம்ம கேட்டு பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது என்னது, மத்திய தகவல் ஆணையத்துடைய ஒரு இதே மாதிரி தான் மாநில தகவல் ஆணையத்துக்கும் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, மாநில தகவல் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் அதே மாதிரி தான், உரிமையியல் நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் இதுக்கும் இருக்கும். இதனுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா, ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருப்பாங்க, 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. நம்ம எல்லா மாநிலத்துக்கும் தகவல் ஆணையங்கள் இருக்கும். நம்ம தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 7/10/2015 என்ன பண்ணுறாங்கன்னா துவக்கம் பண்ணுறாங்க. ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருக்காங்க, 2 தகவல் ஆணையர்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 வரைக்கும் இருக்கலாம், நமக்கு யார் இருக்காங்க, 2 இருக்காங்க, 1 + 2 மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஆரம்பிக்கும் பொழுது இது. அப்புறம் 2008 என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 தகவல் ஆணையர்களை 6ஆக மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் 7 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு தலைவர், 6 பேர் மற்ற உறுப்பினர்கள். ஒரு தலைமை, 6 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது 2 தகவல் ஆணையர்கள் தான். அப்புறம் தான் அது என்ன பண்ணிட்டாங்க, 6 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக யார் இருக்காங்கன்னா ஷக்கீல் அக்தர் இருக்கார். ஓகேங்களா? தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையரை யார் இருக்காங்க, ஷக்கீல் அக்தர் இருக்காங்க. இப்போ மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை ஆணையரையும் தலைமை தகவல் ஆணையரையும் மற்ற ஆணையர்களையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர். மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க, இங்கே ஆளுநர். இவங்களை பதவி நீக்கம் பண்ணுறது யாராக தான் இருப்பாங்க, ஆளுநராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அங்கே பரிந்துரைக்கும் மத்திய தகவல் ஆணையத்துக்கு பரிந்துரைக்கக்கூடிய குழு இருப்பாங்கள்ல, அதே மாதிரி மாநிலத்திலையும் பரிந்துரைக்கும் குழு இருக்கும். இந்த நபர்களில் தலைவராக நியமிக்கலாம், உறுப்பினராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கக்கூடிய குழு இருக்கும். அந்த குழுவிலையும் 3 பேர் தான் இருக்காங்க. அந்த குழுவில் யார் யார் இருக்காங்க, முதலமைச்சர், சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சரால் நியமிக்கப்படக்கூடிய கேபினெட் அமைச்சர். அங்கே யார் யார் இருந்தாங்க, முதலமைச்சருக்கு பதிலாக PM இருந்தாங்க. அதே மாதிரி மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாங்க. மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவராக இங்கே சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் இருக்காங்க. அங்கே யார் இருக்காங்க, பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினெட் அமைச்சர் இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ 3 பேர், இவங்க 3 பேர் பரிந்துரைக்கக்கூடிய ஒருத்தங்களை தலைவராகவும் மற்றவங்களை உறுப்பினர்களாகவும் ஆளுநர் நியமிப்பார். பதவிக்காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையத்துடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது. மத்திய தகவல் ஆணையத்தில் 5 பார்த்தோமா, இங்கே மாநில தகவல் ஆணையத்தில் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது போட்டிருக்காங்க. பதவி நீக்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆளுநர் தான், அங்கே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்புறம் மற்றதெல்லாம் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் கேட்டு பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி 2க்குமே காமன் தான். ஓகேங்களா?
அப்போ இப்போ யார் இருக்காங்க, இந்த பரிந்துரைக்கும் குழுவில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பதவிக்காலம் பார்த்துக்கோங்க, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். அதிலிருந்து அதிகமாக கேட்கலாம். அப்புறம் மொத்தம் எல்லா அமைப்புலையும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, இப்போ யார் இருக்காங்க, ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, ஃபஸ்ட்டு யார் வந்து தலைவராக இருந்தாங்க, இப்போ யார் இருக்காங்க, யார் நியமிக்கிறாங்க, யார் பதவி நீக்கம் பண்ணுறாங்க, இந்த ஆணையங்களுக்கு எந்த நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி தகவல் தான். நான் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது அப்புறம் தான். அதுவும் படித்தாலும் படிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், கொஷின் அட்டன் பண்ணணும். ரொம்ப அதிகமாக போக வேணாம். இதை படிக்கிறக்கே டைம் கரெக்டாக இருக்கும். என்ன கேட்டால் இத்தனை அமைப்புகளில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா 10 பாயிண்ட் படிக்கிறக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 10-15 அமைப்புகள் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அதுக்கே 150 இன்ஃபர்மேஷன் கிட்ட வந்துடுது. அதுவே போதுமானது. அதைவே படித்து ரிவைஸ் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா அது கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா மட்டும் அதை பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க சில டாபிக். ஓகேங்களா? இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு போடுங்க. ஓகேங்களா?